கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புற சொன்னிக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேய் கேம் விளையாட போகிறோம். பேர் வந்து பேய் கேம் பேர் பாப்பி ப்ளே டைம். வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும், அப்புறம் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னாலும் பண்ண மாட்டீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஆனால் இந்த வீடியோக்காக நீங்கள் பண்ணி ஆகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதனாலே நீங்கள் பண்ணி ஆகணும் கைஸ். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் கரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலான்னு சொன்னோன்னே கேம் ஆரம்பிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? வெல்கம் டு மரணகினர். ஏய், இங்கே ஏதோ கதுவுது, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போகிறது எதுவும் பாஸ்வேர்டு வேணும்டா, அதாவது பாஸ்வேர்டு கிஸ்வேர்டு ஏதோ கலர் போடணுமா? அந்த கலர் நான் எங்கேன்னு போய் கண்டுபிடிச்சு? இந்த கலரா? அங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, அதில் ஏதாவது கீ இருக்குதா? ஆனால் இதுலேயும் ஏதோ கலரே இல்லை. மேலே நம்ம போகுது கிணலு ஊச்சியாடா. ஐயோ, எனக்கு கலரே சரியாக தெரிய மாட்டேங்குதுடா, டிம்மாகுதுடா. மஞ்சளா பச்சையான்னு வர தெரில, மஞ்சாவா பிங்கான்னு ஃபஸ்ட்டு தெரில. கலரையே பார்க்காம வந்துட்டேன் தெரியாத செட்டு. மஞ்சா பிங்க்கு பச்சை ரெட்டு, அப்போனா பச்சை பிங்க்கு எல்லோ ரெட்டு கரெக்டா? ரெடி, கரெக்டாக போட்டேனே. இப்போ எனக்கு ஏதோ கச்சை மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ப்ளூ கலர் எனக்கு கச்சிது கைஸ். இப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது ஐயோ, டிவி ஓடுதுடா. டிவி ஆன் பண்ணாமல் எப்படா ஓடுது? ஆமாம்மா, இப்போ நம்மளுக்கு ஒரு கை கிடைக்கும். அந்த கை தான் இப்போ நம்ம இந்த கேமுக்கே முக்கியமான ஒரு கை. ஃபஸ்ட்டு எந்த கலர் கை கிடைக்கும்னா தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கை கச்சா கூட ஓகே. அந்த கையை வச்சு நம்ம யாரை வித்தெல்லாம் காட்ட முடியும். எங்கே பாருங்கள், இதேமாரிலாம் இவ்வளோ லென்த்துக்கு போகும். அந்த கையே இல்லை, நம்ம கையே இல்லை. அது ஒரு பொம்மை ஹேண்டு, ஆனால் பவரான பொம்மை ஹேண்டு. அதுவும் இல்லாமல் இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. கேம் நல்லா இருக்குதுன்னு ஆர்வத்தில் விளையாட வந்துட்டேன். இதோட மண்டியை பிச்சு தூச்சிடும் அந்த கை. நல்ல ஊஜியாடா. எங்கே பாருங்க கைஸ். இப்போ எனக்கு அந்த கையை உள்ளகுது. இந்த சேரை வச்சு உடைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சவை உடைக்கவே முடியலடா. டோய் ஓ சவு கைஸ், உடைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுது. சவு வச்சுதான் கைஸ். வச்சனா வஞ்சா தூளாக தானே போனோம், அதுவே திறந்துக்குது. நம்மளுக்கு ப்ளூ ஹேண்டு கச்சிச்சுடா. இப்போ என்ன பண்ணணும்? ப்ளூ ஹேண்டு வச்சு ஏதாவது வழி இங்கே ஏதோ ஒரு வழி வித்தியாசமாக போகுது. இங்கே அந்த ப்ளூ ஹேண்டு வைக்கிற மாரி ஏதோ ஒரு கை இடம் காட்டுது. ஸ்கேன் ஆகுதுடா கை. லோடிங் ப்ராசஸிங் லோடிங் ஆகுது. அது முன்னாடி ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பீங்க. இந்த பேய் எப்படி இருக்கும்னா இருங்க காட்டுறேன். பேய் ஏதாவது பொம்மை கீமை வச்சுருக்கானுங்களான்னு பார்க்குறேன். அந்த பேய் இதோ கைஸ். பயந்துட்டேன் ஜர்காய்ச்சி. இதோ இந்த பேய் தான். இங்கே ஏதோ ப்ளூ ஹேண்டு கொடுத்துருவானுங்க. அங்கங்கே ப்ளூ ஹேண்டு தானா? இப்போ கரண்ட் சிட்டி போகுது ப்ளீஸ். இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ண வேண்டும். இங்கே ஏதோ புதுசாக ஒரு டோர் இருக்குது, ஓப்பன் பண்ண முடியல. ஏதாவது பாஸ்வேர்டு யூஸ்வேர்டா? இவன் தான் அங்கே ஸ்பீ இருங்க. இவன் கையில் நான் ஏதோ சாவிக்குது, எடுக்க முடியுமா? எத்துடா. இப்போ இதை போடணும். ஓப்பன் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? எங்கே எத்தனை வந்து வச்சுருவானுங்க பார்த்தீங்களா சாவிக்கு. நல்ல ஊஜியாஸ். அது இங்கே ஏதோ கை வைக்கிற மாரி இடம் கொடுத்துருவானுங்க. கரண்ட்டு சிட்டி பாஸ் பண்ணலாம்ல, அந்த டிவியில் போட்டு காமிச்சானுங்க. கரண்ட்டு சிட்டி பாஸ் பண்ணல மாரி. இப்போ பண்ண முடியுமா பண்ண முடியாதா? அவ்வளோதான் கைஸ், கரண்ட்டு சிட்டியை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ மைட கையை இடம் வைக்கிற மாரி காட்டுது கைஸ். ஏடா மீண்டும் முதல்ல இருந்தா அதெல்லாம் இருக்கட்டும். அங்கே நான் வேறு ஏதோ கை காட்டுது. ஃபஸ்ட்டு இந்த கையை திறப்போம் வாங்க. இப்போ எங்கேயோ போகுது கைஸ். இப்போ அங்கே என்னமோ இப்போ போன மாரியே இருந்தது, ஏதோ ஒரு கை மாரி. இப்போ வாங்க, பேய் எப்பவுமே லாஸ்ட்டில் தான் வரும். இப்போ ஏதோ சவுண்டு கேட்டு என்னடா அங்கே தண்ணியில் ஊற்றுது. ஐயோம்மா, என்னடா ஏதோ ஒரு ரத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டீங்கோ. என்னடா இடம் இது? மேலே ஏதோ படிக்கட்டு போகுது. அங்கங்கே படிக்கட்டு இனிமேல் தான் வச்சுருக்கீங்க தவிர. என்னடா இது? நம்ம மினுக்குது டைமண்ட் மாரி கைஸ்.
என்னமோ கலர்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டா போகுது. இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அந்த கலர்லாம். என்னடா கலரே காணோம். ஹோய், அங்கே பாருங்கடா, அங்கே ஒரு கலர். இதோ பாருங்கடா, மொத்தம் 3 கலர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஒன்று எங்கன்னு போய் கண்டுபிடிக்கிட்டுடா. ஒன்று எங்கடா ஆகுது? ஒன்றே ஒன்று தந்துருங்கடா. அது இருக்குது பாருங்க. இந்த கேம் மரத்துக்குன்னு பிறந்த கேம் ஆகுது. ஏய், இங்கே பாருங்களா, நான் ஏதோ ஒரு இடத்துக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது இந்த கேமுக்கு. ஃபஸ்ட்டு இதை மாற்றுக்கினேன் இந்த கேமில் நல்லா இருக்கணும். இப்போ நான் ஆர்வத்தில் கீழே குஸ்தி இப்போ எப்படி மேலே போகிறது? நான் இங்கே கது இருக்குது. ஐயா, இந்த இடத்த எங்கேயோ பார்த்தேன் கைஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடம் தான் அந்த இடம், அந்த இடம் தான் இந்த இடம். ஞாபகம் வந்துச்சு. அந்த கதவை நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன், நான் கீழே குதிக்காமே இருந்திருக்கேன். பார்த்துன்னு வச்சோன்னா நான் அதே நான் பேய்கி வர போகிறேன் பட்டுன்னு. கைஸ், அங்கே ரெட் ஆண்டுக்குது பாருங்க. இதோ பாருங்க, நம்மளுக்கு ரெட் ஆண்டை கிடைக்க போகுதுடா. சூப்பரு. இப்போ ரெட் ஆண்டை கொச்சிச்சுன்னா சூப்பராக விளாட்லாம். இதோ பாருங்க ரெட் ஆண்டு இல்லை, ரெட் ஆண்டு தாங்கடா. ரெண்டு ஆண்டுமே கச்சிச்சிடா. இப்போ அங்கே 2 ஆண்டுமே வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. மனிஷ டு நாட் என்ட்ரின்னு போட்டுருக்குது, டு நாட்டுன்னு. மேலே டேஞ்சர்னு போட்டுக்குது, அதில் டி அவரை காணோம். பால் இஞ்சி போன ஒரு டேஞ்சர். இப்போ லோடிங் ஆகினுக்குது காய்ஸ். ஓகே, பர்ஃபெக்ட். சருன்னு எங்கேயோ போகிறேன். அங்கே எதாவது வலிக்குதுடா, அங்கே போகணும் போலடா. வாடா, இதுனடா இடம். ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். கைஸ், மறுபடியும் கரண்ட் பாசிங் த்ரூ. இது அந்த கரண்ட்டு கம்பம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ ஏதாவது டோர் ஓப்பன் ஆகுமா? அங்கே எதுவும் வகுது கைஸ், அங்கே போயிடலாமா? போயிட முடியல, மேலே சறுக்குது அப்படி. ஏய், கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன் தானே. இது ஓப்பன் பண்ணுங்கடா. இங்கே தான் ஏதோ ஒரு டோர் இருக்குது, டோ நாட் என்ட்ரின்னு போட்டு. சினிமா ஓப்பன் பண்ணி விடுங்கடா. கண்டுபிடிச்சிட்டேன் வழியே. இந்த கேம் பிடிச்சி நம்ம கமலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பேயை பார்க்கணுன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, அப்புறம் கேமே புரியாது உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்புறம் தான் கேம் புரியும். என்ன கருமண்டா இது, குப்பையெல்லாம் எங்கேயும் எடுத்துன்னு வந்து போடுறாங்க. கைஸ், அதோ பொம்மை அங்கே பாருங்க, மண்டை பொம்மையோட மண்டல் ஆகுது. இதோ பாருங்க, எங்கே ஏதோ இருக்குது. என்னடா இடம் இது? அங்கே ஏதோ படிக்கட்டு வருகுது. அங்கங்கே படிக்கட்டை மாட்டிக்கினேன்டா. அப்பா, இங்கே படிக்கட்டை மட்டும் வச்சுட்டிங்கோ. ஆனால் எப்படி விளாட்ணுன்னு சொல்லி தந்தால் தானே விளையாடுறதுக்கு நாங்களாம். நல்லா இருக்குது. நான் நினச்சதோட கேமு சின்சியராக போகுது. என்னடா இங்கே பள்ளமாகுது. தேவாயிருங்க எப்படிலாம் வச்சுருக்கானுங்கன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணணும் இருங்கோ. அங்கே கரண்ட்டு சிட்டி அதை பாருங்கடா. அதை முன்னாடியே பார்த்துருக்கலாம்ல. நான் கரண்ட்டு சிட்டியை பார்த்துட்டு நான் பாட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்துட்டேன் கைஸ். இப்போ இங்கே 2 கம்பி வருகுது. இந்த கம்பி கூட ஜாயிண்ட்டு பண்ணி இப்படி ஜாயிண்ட்டு பண்ணி இப்படி பண்ணேன். ஐயோ, ஸ்டக் ஆகுது. அவ்வளோதான், கரண்ட்டு சிட்டி பாஸ் ஆயிடுச்சு கைஸ். கரண்ட்டு சிட்டி பாஸ். தராது கீழே குடிச்சிட்டேன். அது இங்கே ஏதோ பேர் எல்லாம் படிக்க சான்ஸ் இல்லை. பவர் ஆன். ஆமாம், ஆன் பண்ணி விடுங்கடா. இது எவனாவது ஆன் பண்ணி விடுங்க. ரொம்ப மினுமினுக்குது. சூப்பராகுது கேமே. ஜோர் 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 கைஸ். நம்ம வரும்போது ஒரு ஒஞ்சு போன பொம்மைலாம் வந்துச்சுல, அங்கே வந்துச்சு அந்த பொம்மை. இப்போ வருது கைஸ். இப்போ வந்து அதெல்லாம் இருக்கட்டும். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டும் கைஸ் எல்லாருமே. ஓகேவா? இப்போ நம்ம மேலே ஏதாவது வேலை கீழே இருக்குதா?
பொம்மை ஏதோ வந்துச்சு. இப்போ மேலே வேலை பண்ணோமா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வேறு கதை. ஆனால் என் கண்ணு பழகுது. இவன் தான் பேயா வயசு வாயிலாக திறக்குது. இன்னும் வயசு பூனை பொம்மை இல்லை, இது யானை பொம்மை. அதெல்லாம் ஒரு கதை இருக்கட்டும். இவன் நம்மளே பார்க்குறான், ஒரு டைப்பாக பார்க்குறான். அது கண்ணு வர ஸ்லோ மோல நவுது. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இவன் தான் ஏதோ சதி வேலை பண்ண போகிறான். அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன் நான். மேலே இருந்து ஏதோ சிக் 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 சிக்கன். ஐயோ கண்ணு எரியுது. ஓடிடுறா. இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது, அதேமாரி அங்கே ஏதோ டோர் இருக்குது. இப்போ எந்த டோரில் நம்ம போகணும்? எதுவாக இருந்தாலும் ஒரு பிள்ளையாக சொல்லுங்கடா. இங்கே என்னடா பண்ணணும்? இங்கே ஏதோ வைக்கணும் போல். அதை எப்படி கண்டுபிடிக்கிட்டு? ஏதாவது வைக்கணும், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடி போயிருங்க. அப்புறம் நம்ம பொம்மை என்ன பண்ணுது? இதை வந்துச்சு பாருங்கள் பொம்மை. பொம்மை வா, என்கிட்ட வந்துரு பொம்மை. பொம்மை எனக்கு இப்பயே வேணும்டா. கச்சிச்சு பொம்மை. கைஸ் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இடத்துல இது பொம்மையை வைக்க முடியுமா? கைஸ் வச்சாச்சு. பொம்மை ஸ்கேன் ஆகுது. போடு டம்முக்கு புக்கு. அப்போ எதுக்குடா அந்த டோர் லூஸு மாரி? எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா. அங்கே ஒரு டோர் சும்மா வச்சுருக்கீங்களே. ஏன்னா பேய் வருது. இதான் அந்த பேயா? கைஸ் ஆனால் இவ்வளோ சிம்பிளாக கேம் முடிக்கக்கூடாது. இந்த பேயால் இவ்வளோண்டு ஓட்டையில் எப்படி வர முடியும்? அதுவே டைனோசர் ஆகிட்டு இருக்குது கைஸ். ஆனால் அந்த பேய் நம்ம சேடு கைஸ். நம்மளை பிடிக்கிறன்ற பேரில் மாட்டி அங்கே ஏதோ பேய் வருதுடா. குனிஞ்சிக்கணும் வருதுடா பேய். கீர்த்து சுளிக்கு பிடிச்சிக்க போகுது பாருங்க. ஆனால் தான் அந்த பேய் அடங்க போகுது கைஸ். மாட்டிக்கினேன் அங்கே மாட்டிக்கினேன்டா. நீங்களே அதை சதி வேலை பண்ணிட்டீங்களா? என்னையாண்டா மாட்டி கைஸ். ஒரு வழியாக மறுபடியும் வந்தாச்சு. ஃபஸ்ட்லேருந்து ஆடுற மாதிரி இல்லை, முட்டை அதிகம் மறுபடியும் வந்துட்டோம் கைஸ். இந்த பேய் இனிமேல் நான் மூஞ்சே பார்க்க போகிறது. நான் இதுமாரி அப்பா வேட்டி ஒரு மூஞ்சை வச்சுக்கினேன். நம்மளையே சாவடிக்கிறேன். மாட்டிக்கினேன்டா இங்கேயே. நம்மளுக்கு மட்டும் யான் இப்படி எல்லாம் நடக்குது கைஸ். இந்த வாட்டி அந்த பேய் மூஞ்செல்லாம் நான் உங்களுக்கு காட்டவே போகிறது இல்லை. நான் பேய் மூஞ்சை இங்கே ஏற்கனவே பார்த்துதான். இப்போ நம்ம தப்பிக்கிற வேலை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த கேம்காரங்களே சொல்கிறாங்க. இப்போ சருன்னு ஓட வேண்டிதான், அதான் நம்மளோட வேலையே கைஸ். தப்பிக்க போகிறோமா? போகணும் தப்பிக்கணும். தப்பிக்கிறது தானே என் மனசில் ஓடினே இருக்குது. ரொம்ப ஜர்க்கில் ஆகுது இந்த கேமில். பயமாகுதே. என்னடா ஏதோ ஒரு வழி இருக்குது. வழியில் மாட்டிக்கினான் பையன். டேய் வருதுடா. கதவு திறந்தா கதவு அடலூசு கைதிங்களா. எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு பண்ணுங்கடா அப்படின்ட்டுண்டா. எதுவாக இருந்தாலும் பேய் வந்துட்டோம் வெளியவே வந்துட்டோம். டப்பாவை நவுத்து கைஸ். டப்பாவை நவுத்த மாட்டான். டப்பாவை நவுத்துறா கைஸ். டப்பாவை நவுத்திட்டேன். ஓகே சூப்பர். ஓகே நம்ம பேய் சாவஸ்தம் கைஸ். ஓகே நம்ம கீழே குச்சிட்டோம் கைஸ். வந்துட்டோம் சூப்பர். போக மாட்டான் பேய் பூச்சி இழுகுது. அழா இருக்கட்டும். என்னோட லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ கச்சிச்சு. பாடு ஒரு கேமாக முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பத்திர பாடுனால தாங்க முடியலடா. அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த கேமே முடிச்சிட்டேன்னு நினைக்காதீங்கோ. நிறைய இருக்குது இந்த கேமில். ஒரு 4-5 சாப்டர் கிட்ட இருக்குது. இது ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் இல்லைன்னா ஒரு மேட்டர்னா ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபினிஷ் பண்ண தான் எழுதுரும். 2வது சாப்டர் நம்மளோட யூடியூப் சேனலில் கன்ஃபார்ம் வரும். அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் எதுக்கு 2வது சாப்டர்லாம்? லூஸடா நீங்கள் லூஸான்னு கேட்குறேன். எதுக்கு இப்போ 2வது சாப்டர்? நான் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனால் இது என் வீடானே டவுட் ஆகுது. ஆனால் பொம்மை வீட்டில் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். வீட்டில் போய் ஒரு 10 தூங்க வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு தூக்கத்தை போடு. தூக்க முடியல. பொம்மைடா. நான் பார்க்கறதுக்கு ஒரு வினோதம். சாரி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பை.